உங்க வீட்ல பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்தே ஆகணுங்க. ஏன்னா, இது அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அதாவது ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க 2 பேருக்குமே பயனளிக்கிற விதத்துல தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ஊக்கத்தொகையும் குடுத்து, உங்களுக்கு ஒரு டெபாசிட்டும் பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். அத ரொம்ப வருஷமாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு? என்னென்ன எப்படி அப்ளை பண்ணணும்? அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத பத்தி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1992ஆம் ஆண்டு அப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற ஒரு விஷனரி நோக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த திட்டமானது வேற எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர விஷனரியா இது வந்து பெண் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள், ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல பயனளிக்கிற வகையில ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க பெண் குழந்தைகள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கீமை இப்பவே அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மட்டும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. ஸோ மேற்கொண்டு நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஸோ அதுல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகளோட படிப்பு தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ பெண் குழந்தைகள் எல்லாருமே அட்லீஸ்ட் செகண்டரி ஸ்கூல், அதாவது இடைநிலை கல்வியாவது முடிக்கணும், அடிப்படை கல்வியல் வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் குழந்தை திருமணத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்காக 18 வயசு குறையாம மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, 2 பெண் குழந்தைகள் பிறந்த பின்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறையை வந்து ஊக்குவிக்கணும், அதாவது குடும்ப கட்டுப்பாட்டு முறையை நடைமுறைப்படுத்தணும், அதை என்கரேஜ் பண்ற விதமாகவும் இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேல பெண் குழந்தைகளுக்கு சுயமா அதுக வந்து பாத்தீங்கன்னா படித்து அதுக்கப்புறம் படிப்பு முடிச்ச பின்னாடி அவங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்க கல்யாணம் ஆகட்டும், இல்லை மேற்படிப்பாகட்டும், இல்லை காலேஜ் போறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 4 அம்ச திட்டமாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான அம்சங்கள் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு பெண் குழந்தைக்கு அடிப்படை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய், அதாவது தமிழ்நாடு பவர் பினான்ஸ் கார்பரேஷன், ஸோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 50,000 வைப்பு தொகையாக பிக்சட் டெபாசிட்டா அவங்களுக்கு வந்து போட்டுருவாங்க. அண்ட் அதோட ரிசிப்ட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தையின் வீட்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுத்துருவாங்க. ஸோ 2வது திட்டம் என்ன அப்படின்னா, 2 குழந்தை, அதாவது 2 பெண் குழந்தை இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் 25,000, அதாவது ஒரு குழந்தை பிறந்திருந்தா, ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாயும், இதே ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 25,000 அதே பவர் பினான்ஸ் கார்பரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கான ரிசிப்ட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா 2 ரிசிப்ட் காப்பியா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேல பார்த்த இந்த 2 சினாரியோலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த பிக்சட் டெபாசிட் திரும்ப வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதாவது வித் இன்ட்ரெஸ்டோட அகைன் டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க அன்டில் அந்த 2 பொண்ணுங்களும் இல்லைன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தையும் 18 வயசு ஃபுல்ஃபில் ஆகுற வரைக்கும் அது ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எவ்ரி 5 இயர்ஸ். அதுக்கான இன்ட்ரெஸ்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரெனியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 2.5 லட்சத்துல இருந்து ஒரு 3 லட்சம் வரைக்கும் கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. ஸோ இதுல நம்ம பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா அந்த 2 பெண் குழந்தைகளும் அல்லது அந்த ஒரு பெண் குழந்தையும் கண்டிப்பா எஸ்எஸ்எல்சி, அதாவது 10ஆம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்வு எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதோட நிக்கலங்க, இதுக்கப்புறமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் 6வது வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 1,800 ரூபா வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம். 18 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க, பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்றத பாத்திரலாம். இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிக்கணும், உங்க பெண் குழந்தைகளுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ முதலாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 72,000க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்கம் சர்டிபிகேட் அதுக்குள்ள இருக்க மாதிரி வாங்கணும். அண்ட் 2வது வந்து பாத்தீங்கன்னா 2வது பெண் குழந்தை, அதாவது 2 குழந்தைகள் இருக்கிற பட்சத்துல 2வது பெண் குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிருக்கணும் இந்த ஸ்கீம்ல. ஸோ அதான் 2வது கண்டிஷன். 3வது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் தான். தமிழ்நாட்டில் நீங்க குறைஞ்சது 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்டா இருக்கணும். அண்ட் 4வது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோரில் ஒருவர், ஆணோ பெண்ணோ, அப்பாவோ அம்மாவோ வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள
ஃபேமிலி பிளானிங் வந்து கண்டிப்பா பண்ணிருக்கணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, அப்புறம் ரெசிடென்ட் சர்டிபிகேட்டு, இன்கம் சர்டிபிகேட்டு, அப்புறம் ஜாதி சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட்டு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் பாஸ்புக்கு அண்ட் 2 பாஸ்போர்ட் அளவு போட்டோஸ் வேணும். அப்புறம் செல்போன் நம்பர் இதெல்லாம் இருந்தாலே போதும். பக்கத்துல இ சேவை மையத்தை அணுகுனா அவங்க நமக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காம இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கே இல்லை நாளைக்கே கண்டிப்பா போய் பண்ணிருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா கவர்மெண்ட் நமக்காண்டி இவ்வளவு தூரம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கீமோட நான் மீட் பண்றேன். until then I am signing off. Bye.